ஒரு படம் பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும், ஆனால் அதில் நமக்கே தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்படி சிவாஜி படத்தில் இருந்து 44 மிஸ்டேக்ஸை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரஜினி ஏர்போர்ட்டில் எலிவேட்டரில் இறங்கும்போது பின்னாடி ரோஸ் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தூரமாக இருப்பாங்க. அதே எலிவேட்டர் சீனில் ரஜினிக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கேமராவில் கூட அவ்வளோவா தெரிய மாட்டாங்க. ஐயோ பாவம். ஒருத்தர் மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு சின்ன வயசுலேயே அவ்வளவு கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியுமா? இதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஆர்கிடெக்ட்மா. தமிழ்ல சொல்லுப்பா. காருக்குள்ளே இருக்கும்போது ரஜினியோட விபூதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஏர்போர்ட்டில் அவங்க அம்மா அந்த விபூதியை வைக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஷேப்பும் வேறு மாதிரி தான் இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் டீ கப்பு ரஜினியோட பைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. கோவிலில் ரஜினிக்கு முன்னாடி மஞ்சள் கலர் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்ட பொண்ணு போகிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பொண்ணு ரஜினிக்கு முன்னாடி போவாங்க. ரஜினி தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸ்ரேயா அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சாங்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளாமரஸாக ட்ரெஸ்ஸு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரீம் பண்ணுவார். இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நியாய தர்மம். இந்த ஷாட்டில் விவேக்கு போட்டிருக்கிற செயின் தெரியாது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த செயின் நல்லா விசிபிளாக தெரியும். அது எப்படி கொஞ்ச நேரத்தில் மாறுச்சு? எந்த பேரண்ட்ஸாச்சும் தன்னோட வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை 2 திருடங்க கூட பூட்டி வைப்பாங்களா? ஆனால் ஸ்ரேயாவோட பேரண்ட்ஸு திருடங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூட்டி வைப்பாங்க. நிஜமான திருடங்களாக இருந்தால் அந்த பொண்ணையே யூஸ் பண்ணி தப்பிக்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணையே மானபங்கப்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவ்வளவு வளர்ந்துருக்காங்க, அந்த பேரண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியாதா? ரஜினியோட ஷர்ட்டில் 2 பென்னு இருக்கும், ப்ளூ பென்னு, பிளாக் பென்னு. இதில் ஒரு ஷாட்டில் பார்க்கும்போது ப்ளூ பென்னு ஃபஸ்ட் இருக்கும், பிளாக் பென்னு செகண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஷாட்லேயும் பார்க்கும்போது இந்த பொசிஷன் மாற்றி மாற்றி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். மணிவண்ணன் ரஜினியோட க்ரீன் கார்டை போலீஸ்க்கு காட்டுறதுக்கு போடும்போது மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற வார்த்தையில் மைக்கு மட்டும்தான் தெரியும், மற்றதெல்லாம் அந்த க்ரீன் கார்டு மறைச்சிக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை முழுசாக தெரியும், அந்த க்ரீன் கார்டு மறைச்சிருக்காது. போலீஸ் ஸ்டேஷனில் டேபிளில் ஃபைலுக்கு மேலே ரஜினியோட அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பென் இருக்கும். ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பென் அங்கே இருக்காது. பென் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 3 பென் தான் இருக்கும். ஒயிட் கேப் போட்ட பென் ஒன்று, எல்லோ அண்ட் பிளாக் கலர் பேனாக்கள் இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா 4 பேனாக்கள் இருக்கும். பிளாக் கலர் பேனா டிஸப்பியர் ஆகி மற்ற 2 பேனா புதுசாக ஆட் ஆகியிருக்கும். பென் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் பேப்பர் வெட்டி இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த 2த்துக்கும் கேப் நிறைய இருக்கும். ரஜினி எதையோ சாப்பிட்றதுக்கு எடுப்பார். அதை பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். ஷேப்பு பார்த்தீங்கன்னா கார்னரில் ரவுண்டாக இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக மாறி இருக்கும். ஷேப்பும் பர்ஃபெக்ட் பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த பெரிய கிட்டாரை வச்சு அந்த அடியால் அடிச்சிருக்க மாட்டார். அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லும்போது விவேக்கு அவங்கள கிண்டல் பண்ணியிருப்பார். ஆனால் ஸ்ரேயாவை ரஜினியை கருப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது கொந்தளிச்சு எழுவார். ஏன்? இந்த ஷாட்டில் ரஜினியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ரஜினியோட அம்மாவுக்கு லெஃப்ட் சைடு இருப்பாங்க. அது எப்படி டக்குன்னு பொசிஷன் மாறும்? ஸ்ரேயா இது ஸ்வீட்டு இது காரம் அப்படின்ட்டு வேகமாக தட்டை வைக்கும்போது சில மிளகா கீழே விழுந்திருக்கும். அதோட பொசிஷன் இப்படி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷனே வேறு மாதிரி இருக்கும். பாத்ரூமில் லெஃப்டில் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பொருள் இருக்குது. துணி தான் நினைக்கிறேன். சில ஷாட்டில் பார்க்கும்போது அந்த துணி இருக்குது, சில ஷாட்டில் பார்க்கும்போது அந்த துணி இருக்காது. இப்படியே மாறி மாறி நடக்கும். பாத்ரூமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடப்பமே இல்லை. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்க்கும்போது அந்த இடத்துல தொடப்பம் இருக்கும். இப்படியே ஒரு ஷாட்டுக்கு ஒரு ஷாட்டு மாறி மாறி நடக்கும். ஒரு ஷாட்டில் இருக்கும், ஒரு ஷாட்டில் இருக்காது. ரஜினி கட்டுற ஹாஸ்பிட்டல் பில்டிங்கில் சைல்டு லேபர் இருக்கிறதுனால திட்டுவார். அதே போல் அடியாட்களோட பசங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படி பசங்க வேலை செய்கிறதுக்கு எதிராக இருக்கிற ரஜினி டீ கடையில் வேலை செய்கிற பையனை மட்டும் நன்றி தலைவா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுவார். ஏன் அந்த பையன்லாம் படிக்கக்கூடாதா? உங்களுக்கு டீ தான் கொடுக்கணுமா?
ரஜினியவும் அவர் ஃபேமிலியும் வேணான்னு துரத்துனவங்க சாலமன் பாப்பையா வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறாருன்னு உடனே எதுக்கு அவர் வீட்டுக்கு வந்து ரஜினியை கூட்டிகிட்டு போனோம்? பக்கா லாஜிக் மிஸ்டேக். சுமன் மினிஸ்டரை பார்த்து கை நீட்டி பேசிட்டு அதை இறக்கிடுவார். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா நீட்டிக்கிட்டு இருக்கிற கையை இறக்குவார். அது எப்படி ஆல்ரெடி இறக்குன கையை மறுபடியும் எப்படி இறக்க முடியும்? ஆங்கிள் மாறினவொன்னே மறுபடியும் செய்ய சொல்லியிருப்பாங்க போல். அதை எடிட்டர் ஒழுங்காக எடிட் பண்ணாமல் இருக்கலாம். ப்ளீச்சிங் பவுடர் கலந்த ஃபேர் அண்ட் லவ்லியை ரஜினி கை கால் மூஞ்சிக்கு மட்டும்தான் போடுவார். ஆனால் குளிச்சுட்டு வந்து அரிக்குதுன்னு சொரியும் போது உடம்புல தான் சொரிவார், கை கால்லலாம் சொரிய மாட்டார். இந்த சாங்கில் கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ரஜினிக்கும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ரஜினிக்கும் நிழலே இருக்காது. ரஜினி அவரோட கார்டுங்களையும் பர்ஸையும் ஒரு குப்பை தொட்டியில் தூக்கி போடுவார். அப்புறம் அவர் போகிறத லாங் ஷாட்டில் காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது அவர் தூக்கி போட்ட இடத்துல குப்பை தொட்டியே இருக்காது. ஸ்ரேயாவோட வீட்டில் இருக்கும்போது ரஜினியோட ஷர்ட் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஷைனிங்காக மின்னுற ஒரு பென் வச்சுருப்பாரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பூ பாதையா சிங்கப்பாதையான்னு ₹1 காயினில் போட்டு பார்க்கும்போது அவரோட ஷர்ட் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் பென் இருக்கும். அந்த ஷைனிங்காக மின்னுற பென் எங்கே போச்சு? ரஜினி ஃபோன் பேசுகிற பெட்டி கடையில் ஃபோனுக்கு பக்கத்தில் பூந்தி வச்சிருக்கிற அந்த பாட்டில் தான் இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா பூந்தி பாட்டில் இருக்காது, வேற ஏதோ பாட்டில் தான் ஃபோனுக்கு பக்கத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே ஷாட்டில் ஃபோனுக்கு பக்கத்தில் வாழைப்பழம் இருக்கும். ஆனால் அடுத்த ஷாட்டில் அந்த வாழைப்பழம் இருக்காது. திருவாணியை திருப்பி கொடுத்துடு கண்ணே, விளையாடாதப்பா. ட்ரெயினில் பிரேக் செயின் 2 பக்கமும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் விவேக்கு ஒரு பக்கம் தான் பிரேக் செயினை அறுத்திருப்பாரு, இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருக்கலாமே. அப்பாயின்ட்மெண்ட் லெட்டருங்களுக்கு மேலே 2 பேப்பர் வெயிட்டுங்க இருக்கும். அதில் ஒன்று க்ரீன் கலரு. ஆனால் அடுத்த ஷாட்டில் அந்த க்ரீன் கலர் பேப்பர் வெயிட்டு இருக்காது. இந்த சாங்கில் ரஜினி பின்னாடி இருக்கிறவரை சுடுவார். அவர் பாட்டுக்கு கண்ட இடத்துல தான் சுடுவார். ஆனால் பின்னாடி இருந்தவன் விழுந்துருவான். படம் வந்தது 2007. அந்த காலத்தில் மொபைலில் கேமரா இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த மொபைலில் எடுத்த வீடியோ அவ்வளோ குவாலிட்டியாக 4K குவாலிட்டியில் இருக்குது. எப்படி? இந்த ரஜினியை அடிக்கிற சீனில் ரஜினியோட கை முதல்ல பிரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த ஷாட்டில் கையை பிடிச்சிட்ருப்பாரு, சேர்ந்துருக்கும். மறுபடியும் அதுக்கு அடுத்த ஷாட்டில் முன்னாடி மாதிரியே பிரிஞ்சிருக்கும். இது கண்டினியூட்டி மிஸ்டேக்கு. கரண்ட் ஷாக் அடித்து ரஜினி செத்த மாதிரி ஆயிடுவார். ஒரு செத்து போன தனக்கு அடிபற்றக்கூடாதுன்னு டோர் ஸ்டெப்பில் இடிச்சிக்க கூடாதுன்ட்டு காலை தூக்கி இருக்கும். ரஜினி கரண்ட் ஷாக்கால் செத்து போன மாதிரி ஆகி மறுபடியும் ரகுவரனால் உயிர்ப்பிச்சு எழுப்புற வரைக்கும் மினிமம் 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகியிருக்கும். 15 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தருக்கு மூச்சும் இல்லை ரத்த ஓட்டமும் இல்லைன்னா அவரால் பிழைக்க முடியுமா? ரஜினி ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கின உடனே அதோட டோரை சாத்திடுவார். ஆனால் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா டோரை சாத்தாத மாதிரி ரொம்ப பெருசாக ஒய்டாக திறந்துருக்கும். கேமரா ஆளுங்க லோ ஆங்கிளில் காட்டும்போது இருப்பாங்க, ஆனால் அடுத்த ஷாட்லேயே நேராக காட்டும்போது இருக்க மாட்டாங்க. இப்படி ஷார்ட்டை மாறி மாறி காட்டும்போது கேமரா எடுக்கிறவங்களும் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க. இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஓடு இருக்கிற இடம் ஃபுல்லாக பணம் இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா ஓடு இருக்கிற இடம் ஃபுல்லாக பணமாக இருக்கும். இந்த இதில் ரஜினி ஓடிக்கிட்டே ஒரு வெப்பனை பிடிப்பார். அப்படி பிடிக்கும்போது அட்டாக் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா மடங்கும். அட்டைங்களால் செஞ்சால் அப்படி தான் மடங்கும். ரஜினி ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து நிற்பார். அப்படி நிற்கும்போது பேலன்ஸ் இல்லாமல் சாஞ்சிடுவார். அப்படி சாயும்போது எடிட்டிங்கில் கட் பண்ணிடுவாங்க. இதில் ரஜினி தலைகீழாக நிற்பார். அவரோட பாதம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பிகளில் மாட்டியிருக்காது, கம்பிங்களுக்கு கீழே தான் இருக்கும். ஐ திங்க் ஏதோ கம்மு போட்டு ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கால் கம்பியில் மாட்டியிருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பறக்கிற அந்த கரன்சி நோட்டை தான் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க காலு கீழே அவ்வளோ பணம் கொட்டி கிடக்குது, அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்?